Dear students, good evening everyone. Today we discuss about the topic என்ன பார்த்தோம்னா the numerical problemsலாம் பெண்டிங் இருக்குது. அந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் தேர்ட் லெசன்ஸ்லேயும் கொஞ்சம் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அண்ட் ஃபோர்த் லெசன்ஸ்லேயும் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பெண்டிங் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன போகிறோம், நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தேர்ட் லெசன் மேக்னடிசம் லெசன்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் டாபிக்ஸை இந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ். The first, a bar magnet having a magnetic moment pm vector is cut into 4 pieces அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஒரு பார் மேக்னெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பார் மேக்னெட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பார் மேக்னெட்டை வந்து என்ன பண்ணுறோம், கட் இன்ட்டு 4 பீசஸ், தட் இஸ் கட் இன்ட்டு 2 பீஸ் அலாங் த ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பார் மேக்னெட் இது வந்து நார்த் போல் அண்ட் திஸ் இஸ் சவுத் போல் அப்படின்னா திஸ் இஸ் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் லைன். இப்போ இந்த ஆக்சிஸில் என்ன பண்ணுறோம், அதை கட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த ஒரு மேக்னெட் என்ன ஆகிடும், ரெண்டு 2 மேக்னெட்டாக கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அதை வந்து ஈக்குட்டோரியல் லைனை கட் பண்ணுறோம். ஈக்குட்டோரியல் லைனில் கட் பண்ணுறோம். அப்போ வந்து இது ஒரு பார்ட் ஆஃப் த மேக்னெட்டு, இது ஒன் பார்ட் ஆஃப் த மேக்னெட்டு, இது ஒன் பார்ட் ஆஃப் த மேக்னெட், இது ஒன் பார்ட் ஆஃப் த மேக்னெட், 4 மேக்னெட் நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலி 4 பீசஸ் ஆஃப் மேக்னெட் வி வில் கெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதுதான் சம்மு கான்செப்ட். ஃபஸ்ட்டு சம்மை படிங்க. A bar magnet having a magnetic moment pm vector cut into 4 pieces, that is first cut into 2 pieces along the axis of the magnet and each piece further cut along the axis into 2 pieces அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஈச் பீஸை வந்து என்ன பண்ணுறோம், 2 பீஸாக கட் பண்ணுறோம். அப்போ ஈக்குட்டோரியல் லைனில் தான் என்ன ஆகணும், கட் ஆகும். Now compute the magnetic moment of the each piece. ஒவ்வொரு மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கும் வாட் இஸ் த மேக்னெட்டிக், ஒவ்வொரு மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கும் ஈச் அண்ட் எவரி இண்டிவிஜுவல் மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு வாட் இஸ் த மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் த ஈச் பீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த தியரிட்டிக்கல் அண்ட் கான்செப்டுவல் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த லைன்ஸ் எழுதிக்கிங்க. நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் சென்ட் பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப் ஃபைல் இருக்கிறது அப்படியே எழுதிக்கிங்க. When the bar magnet is cut into along the 2 piece means that is a new magnetic dipole வந்து என்னது, qm/2 அப்படின்னு சொல்கிறோம். சரியா? நியூ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் வந்து என்ன சொல்கிறோம், qm/2. ஓகேவா? நார்மலாக ஒரு மேக்னெட் இருக்குது அப்படின்னா இந்த மேக்னெட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் நார்த் போல், திஸ் இஸ் சவுத் போல், இதோட போல் ஸ்ட்ரென்த்து qm அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதை கட் பண்ணுறப்ப என்ன ஆகிடும் அப்படின்னா அதோட போல் ஸ்ட்ரென்த் வேல்யூ qm/2 மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ த மேக்னெட்டிக் டைபோல் qm/2 அப்படின்னு சொல்கிறோம். த மேக்னெட்டிக் லென்த்து டஸ் நாட் சேஞ்ச். மேக்னெட்டிக் லென்த்து வந்து என்ன ஆகலை, சேஞ்ச் ஆகலை. இப்போ நவ் அகைன் கட் இன்ட்டு 2 பீஸ்னால் இங்கே கட் பண்ணுறோம், சென்டரில் கட் பண்ணுறோம். இப்போ கட் பண்ணுறப்ப இது ஃபஸ்ட்டு பார்ட்டு, இது செகண்ட் பார்ட்டு, இது தேர்ட் பார்ட்டு, இது ஃபோர்த்து பார்ட்டு, இது 4 பார்ட்டு கிடச்சிடும். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணுங்க, இந்த qm/2 ஏன் வந்தது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. qm/2 ஏன் வந்ததுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அண்ட் மேக்னெட்டிக் லென்த் இஸ் டஸ் நாட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நியூ மேக்னெட்டிக் மூமெண்ட் pm வெக்டர் ஈக்குவல் டு அக்கார்டிங் டு திஸ் ஃபார்முலா qm/2 பேஸ் பண்ணி நியூ மேக்னெட்டிக் மூமெண்ட்டு pm டேஷ் ஈக்குவல் டு qm/2 இன்ட்டு 2l அப்படின்னு சொல்கிறோம். மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு என்ன பார்த்தோம், அதாவது எனி ஒன் ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த்து இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 போல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லையா? அப்போ இந்த 2 என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும், qm/2l அப்படின்னு சொல்கிறோம். சரியா? qm/2l அப்படி போடலாம். அது அதர்வைஸ் என்ன சொல்லலாம்னா இந்த 2l இன்ட்டு qm வந்து என்ன பண்ணிக்கலாம், pm அப்படின்னு வச்சுக்கலாம். pm/2ன்னு கூட போடலாம். ஓகேவா? pm/2 அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அகைன் என்ன பண்ணுறோம், when the piece of magnet again cut into 2 pieces in perpendicularன்னு சொல்கிறோம். ஸோ again it's perpendicular means when the இது வந்து இது வந்து ஆக்சுவலாக தியரி தான். நடுவில் தியரி ஃபுல்லாக என்னால் எழுத முடியாது. நான் பிடிஎஃப் ஃபைலை உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். அந்த பிடிஎஃப் ஃபைல் அப்படியே பார்த்துக்குங்க. when the pieces are again cut into 2 pieces the perpendicular to the axis that is along the axis into 2 pieces அப்படின்னு சொல்கிறோம். now compute the magnetic moment of the each piece அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ த நியூ மேக்னெட்டிக் மூமெண்ட்டு நியூ மேக்னெட்டிக் மூமெண்ட்டு பிஎம் வெக்டர் நியூன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறோம், QM/2 இன்ட்டு எல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ ஃபார்முலா பிரகாரம் பிஎம் வெக்டர் இன்ட்டு நியூ மேக்னெட்டிக் மூமெண்ட் ஈக்குவல் டு QM/2 இன்ட்டு எல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஏன் வந்து எல் இதாகுது, எல் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்படி இருக்கக்கூடிய மேக்னெட்டை ரெண்டாக கட் பண்ணுறப்போ 2L தான். பட் இதை கட் பண்ணுறப்போ என்ன ஆகுது, இது ஒரு எல், இது ஒரு எல், இது ஒரு எல், இது ஒரு 4L. என்ன எல் வந்து என்ன கன்வெர்ட் ஆகுதா, 4L கன்வெர்ட் ஆகும். சரியா? இப்போ QM/2 இன்ட்டு எல் ஈக்குவல் டு இந்த எல் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா 4 பார்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம், 4 பார்ட்டாக இமேஜின் பண்ணுறோம். ஸோ லெட்டஸ் இமேஜின் QM இன்ட்டு 2L divided by 4 that is equal to QM into 2L is equal to என்னது PM அப்படின்னு சொல்கிறோம். PM divided by 4 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தட் இஸ் நியூ மேக்னெட்டிக் மூமெண்ட் PM is equal to QM/2 into L and QM into 2L divided by 4 that is equal to PM/4 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ த ஆன்சர் வந்து என்னது, பிஎம் நியூ மேக்னெட்டிக் மூமெண்ட் 1/4 ஆஃப் பிஎம் வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். 1/4 இன்ட்டு பிஎம் வெக்டர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கண்டக்டர் ஆஃப் லீனியர் மாஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து ஒரு கண்டக்டர் கொடுத்துருக்காங்க. கண்டக்டர் ஆஃப் லீனியர் மாஸ் டென்சிட்டி 0.2 கிராம் GMS/m m/-1 சஸ்பெண்டட் பை a 2 flexible wire அப்படின்னு சொல்கிறோம். சரியா? சஸ்பெண்டட் பை a 2 flexible wire shown in figure. Suppose the tension of the supporting wire is 0 அப்படின்னு சொல்கிறோம். When it is kept inside the magnetic field 1 Tesla and whose direction is into the page, compute the current inside the conductor and also direction of the current. Assume that G is equal to 10 m/-2 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னது, இது வந்து என்னது, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெட்டீரியல். என்ன மெட்டீரியல்னால் ஒன் ஆஃப் த கண்டக்டர்னு கூட சொல்லலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கண்டக்டர். இந்த கண்டக்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த இன்ட்டு மார்க் போட்டிருக்கு இல்லையா, இந்த இன்ட்டு மார்க் எல்லாமே வந்து என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வெர்ட்ஸாக இருக்கும், பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ இந்த கண்டக்டருக்கு பர்பண்டிகுலர் டைரெக்ஷனில் என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரியாக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எல் இஸ் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். எல் வந்து என்னது, எல்லாம் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். எம் இஸ் த மாஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங்க்கு. G is equal to 10 ms/-2 அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துருக்க கிவன் டேட்டா இங்கே வந்து என்ன ஆகுது, பின்னு இருக்குது. அதுக்கடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ இருக்குது, ஸோ லேட்டர் எம் அஸ்யூம் தட். இப்போது இந்த டயக்ராமை பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து கீழே வந்து எம் இஸ் த மாஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங்னு எழுதிக்கிங்க, எல் இஸ் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்னு எழுதுங்க. கிவன் m/L is equal to m divided by L is equal to, இப்போ m divided by L is equal to 0.2 into 10⁻³ kg அப்படின்னு சொல்கிறோம். சரியா? 0.2 into 10⁻³ kgன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் m is equal to 0.2 L into 10⁻³ kg அப்படின்னு சொல்கிறோம். 10⁻³ kg அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வெயிட். ஸோ இப்போ இது என்ன வரும் அப்படின்னா, கம்ப்யூட் த கரண்ட் இன்சைடு த கண்டக்டர் ஆல்சோ டைரெக்ஷன். இப்போ ஆக்சுவலாக இதுக்கு என்ன சார் ஃபார்முலானா, லென்த் ஆஃப் மாஸ் ஆஃப் தி ஸ்ட்ரிங்க்கு லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் கன்சிடர் பண்ணிட்டு கிவன் m/L வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் m/L கண்டுபிடிச்சிட்டு m is equal to என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் கண்டுபிடிச்சிடுறேன். இனிஷியலாக m is equal to 0.2 L into 10⁻³
கேஜி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு பி இஸ் ஈக்குவல் டு 1 டெஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு பி இஸ் ஈக்குவல் டு 1 டெஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோர்ஸ் அந்த ஸ்ட்ரிங்கு எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறோம்னா எம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. இப்போ எம்மோட வேல்யூ 0.2 L × 10⁻³ இன்ட்டு ஜியோட வேல்யூ வந்து என்னது 10. டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது தான் 10. ஓகேவா, அப்போது இதோட ஆன்சர் வந்து என்ன வரும்னா 2L × 10⁻³ நியூட்டன் போடணும். சரியா, ஏன்னா யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன். நான் சொல்கிறதையும் கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்கள் பிடிஎஃப் ஃபைல் நீங்கள் நோட்டில் எழுதியிருக்கிறதையும் கொஞ்சம் பாருங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸு டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எஃப் இஸ் ஈக்குவல் டு பிஐஎல் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு பிஐஎல் அப்படின்னு சொல்லிட்டு. எஃப் இஸ் ஈக்குவல் டு பிஐஎல். ஸோ பியோட வேல்யூ என்ன? பிஐஎல் மீன்ஸ் ஐ இன்ட்டு தட் இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம்? பியோட வேல்யூ 1 டெஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 1 இன்ட்டு ஐயோட வேல்யூ ஐ இன்ட்டு எல்லுக்கு 2 × 10⁻³ அப்படின்னு சொல்லிட்டு ஐஎல்லோட வேல்யூ. இப்போ 1 × 2 × 10⁻³ இப்போ டோட்டல் ஆன்சர் வந்து என்ன வரும்னா 2 mA அப்படின்னு சொல்லிட்டு. 2 mA அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஈஸியான சம் தான். 2 ஸ்டெப்பில் போட்டுடலாம். ஆக்சுவலாக ஃபார்முலாவும் ஈஸி தான். கண்டக்டரை வந்து என்ன பண்ணுறோம், இதுக்கு பர்பெண்டிகுலராக வைக்கிறோம். சரி, கண்டக்டரை வந்து மேலே இருந்து கீழே தொங்க விட்டுருக்கோம். எங்கே தொங்க விட்டுருக்கோன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகுது, பர்பெண்டிகுலராக வந்து இண்டிவிஜுவல் ஏமா ஃபார்ம் ஆகும். அங்கே ஃபோர்ஸு, அதாவது அந்த அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. இப்போ வந்து ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த ஃபோர்ஸோட வேல்யூ எஃப் இஸ் ஈக்குவல் டு பிஐஎல் ஜென்ரல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதுக்கடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். சர்க்குலர் காயில் வித் கிராஸ் செக்ஷனல் ஏரியா 0.1 cm² kept in a uniform magnetic field of strength 0.2 Tesla அப்படின்னு சொல்கிறோம். If the current passing in the coil is 3 ampere and the plane of the loop is perpendicular to the direction of the magnetic field. அப்போ அந்த லூப்பை வந்து எதுக்கு பர்பெண்டிகுலராக வைக்கிறோம்? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக வைக்கிறோம். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி சார் இருக்குது அப்படின்னா, திஸ் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா, இந்த சர்க்குலர் லூப் வந்து பர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகேவா, இதோட ஏரியா கிராஸ் செக்ஷன் கொடுத்துட்டாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு பி இஸ் ஈக்குவல் டு என்னது 0.2 டெஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு 0.2 டெஸ்லா. இங்கே இப்போ நெக்ஸ்ட்டு கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுன்னா 3 ஆம்பியர் கரண்ட்டு இந்த சர்க்யூட்டில் இங்கே ஃப்ளோ ஆகுது, இந்த லூப்பில் ஃப்ளோ ஆகுது. இந்த லூப் வந்து எதுக்கு பர்பெண்டிகுலர் இருக்குது? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகேவா, கால்குலேட் த டார்க் ஆன் த காயில். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்னது, டார்க் ஆன் தி காயில். செகண்டு டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் த காயில். செகண்ட் ஒன் இஸ் த டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் த காயில். தேர்ட் ஒன் இஸ் தட் ஆவரேஜ் ஃபோர்ஸ் இன் ஈச் எலக்ட்ரான் ஆன் த காயில்னு கேட்குறாங்க. 3 கொஷின்ஸ் கேட்குறாங்க. சரியா, 3 கொஷின்ஸை நம்ம டெரைவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க கிவன் டேட்டா அடிஷனல் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் டென்சிட்டி ஃபார் த மெட்டீரியல் ஆஃப் த ஒயர் இஸ் 10⁻28 ms 10⁻28 m/-3 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, சொல்யூஷனில் என்ன பண்ணீங்க, கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை என்ன பண்ணீங்க ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி எழுதிக்கிங்க. ஓகேவா, அதில் ஏஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் காயில் ஏஸ் ஈக்குவல் டு 0. ஏஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்தோம், ஏரியா 0.1 cm² சொல்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு 0.1 × சென்டிமீட்டரை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, 10⁻² மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 0.1 × 10⁻⁴ m² வரும். சென்டிமீட்டரை மீட்டரை கன்வெர்ட் பண்ணோம்னா அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்னா 10⁻⁵ m² அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ. ஓகேவா, மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ நமக்கு டேட்டா கொடுத்துட்டாங்க. பி இஸ் ஈக்குவல் டு 0.2 டெஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு 0.2 டெஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஃப்ளோ உடைய கரண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 3 ஆம்பியர் கரண்ட். ஃப்ளோ உடைய கரண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 3 ஆம்பியர் கரண்ட். ஓகேவா, நம்ம ஃபார்முலா பிரகாரம் ஃபஸ்ட்டுக்கு இருந்து டோட்டல் டார்க் ஆன் த காயில் டவ் ஈக்குவல் டு என்னென்னு கேட்குறோம். டோட்டல்
டார்க் ஆன் த காயில்னு கேட்குறேன். இப்போ டோட்டல் டார்க் ஆன் த காயில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டவ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ டவ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்பிஐஏ சைன் தீட்டான்னு போடுவோம். டவ் ஈக்குவல் டு என்பிஐஏ சைன் பர்பண்டிகுலர்னு சொல்லி சொல்கிறப்போ வந்து என்ன வரும், அங்கே காஸ் பை தான் போடும். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பை ஈக்குவல் டு பி வெக்டர் டாட் ஏ வெக்டர்னு போடுவோமா. அப்போ பிஏ காஸ் தீட்டான்னு போடுவோம், ஞாபகம் இருக்கா? பிஏ காஸ் தீட்டான்னு போடுவோம், ஞாபகம் இருக்கா? 4th லெசன் ஸ்டார்டிங்கில் படித்தோம்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா என்பிஐஏ காஸ் 19 போடும். சரியா? ஏன்னா பர்பண்டிகுலர்னு முதல்ல சொல்லிட்டேன். ஸோ என்பிஐஏ காஸ் 90. இதில் என் வந்து என்னது, ஒரே ஒரு சிங்கிள் டேர்னு. அப்போ என்னோட வேல்யூ வந்து என்ன ஆயிரும், 1. நெக்ஸ்ட்டு பிஐஏ காஸ் 90. காஸ் 90யோட வேல்யூ வந்து என்னது, 1 அப்படின்னு சொல்கிறோம். சரியா? காஸ் சைன் 90 சைன் 0 0 சைன் 90 1. காஸ் 90 வந்து என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இப்போ காஸ் 90 0ங்கிறப்ப இந்த டோட்டல் டேர்ம் எல்லாமே என்ன ஆகிடும், 0 ஆயிரும். அப்போ டவ் ஈக்குவல் டு இங்கே வந்து என்னது, 0 அப்படின்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டினில். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த டோட்டல் ஃபோர்ஸ் அந்த காயில். ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா, ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு பிக்யூவி சைன் தீட்டா. ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு பிக்யூவி சைன் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா இருக்குது. இங்கே தீட்டா அகைன் வந்து என்னது, சைன் 90 அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? பிக்யூவி சைன் சைன் 90 இங்கே வந்து சைன் 0 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சைன் 0 சொல்கிறோம், ஃபோர்ஸ் வந்து என்னது இதுக்கு டோட்டல் ஃபோர்ஸ் அந்த காயில் எஃப் ஈக்குவல் டு பிக்யூவி சைன் 0 டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். சைன் 0 0 அப்படின்னு சொல்கிறோம். சைன் 0 0. இப்போ இங்கே வந்து சைன் 0 ஏன் போடுறோம், காஸ் வேல்யூ சைன் 0 ஏன் போடுறோன்னு எனக்கு ஐடியா இருக்கா? The total force on the coil F is equal to BQV into sin 0 டிகிரின்னு சொல்கிறோம். sin 0ஓட வேல்யூ 0. ஸோ என்னது, ஃபோர்ஸ் F is equal to 0 அப்படின்னு சொல்கிறோம். சைனுக்கு வந்து ஏன் 0 போடுறோம் அப்படின்னா, இந்த வந்து இங்கே ஆக்சுவலாக இங்கே வந்து என்னது, circular coil cross sectional area 0.1 mm² kept in the uniform magnetic field, strength 0.2 Tesla. The current coil is the 3 ampere and the plane of the loop is perpendicular to the direction of the magnetic field. இந்த plane of the loop தான் வந்து என்னது, perpendicular to the magnetic field அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஃபோர்ஸ் வந்து எப்படி தான் இருக்கும், அந்த பர்பண்டிகுலர் லூப்புக்கு பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபோர்ஸு பர்பண்டிகுலர் அப்படிங்கிறப்போ ஆக்சுவலாக இங்கே வந்து என்ன சொல்லலாம், சைன் 0 வந்து என்னது, சரி இந்த இடத்துல சைன் 0 வந்து ஏதோ ஸ்டக் ஆகுது. இப்போ இந்த இடத்துல ஏன் சைன் 0 வந்ததுன்றதை நான் சொல்கிறேன், மறுபடியும் நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். இல்லை யாராவது ஐடியா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? சைன் 0 0. ஸோ தட் எஃப் வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு டோட்டலாக சொல்கிறேன். பட் ஆனால் எப்படி, ஏன் வந்து 0 டிகிரி போடுறோம், காஸ் 90 0 சைன் 0 0. அப்போ டார்க்கும் 0 ஆகுது, ஃபோர்ஸும் 0 ஆகுது. சரி, எஃப்எஸ் ஈக்குவல் டு 0 அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. அது கொஞ்சம் 6 சம்மு நடத்தி முடிச்சுட்டு அது ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்கள், இல்லை அடுத்த கிளாஸில் கூட அதை பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து எலக்ட்ரான் டென்சிட்டி பார்க்குறோம். எலக்ட்ரான் டென்சிட்டி, இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறோம்னா, சிக்மா ஈக்குவல் டு கியூ டிவைடட் பை ஏ அப்படின்னு சொல்கிறோம். சரியா? கியூ பை ஏ. கியூ ஈக்குவல் டு சிக்மா ஏ அப்படின்னு சொல்கிறோம். கியூ ஈக்குவல் டு சிக்மா ஏ. இப்போ சிக்மாவோட வேல்யூ 10^28, அதான் சார்ஜ் டென்சிட்டி சம்மில் கொடுத்துட்டாங்க. இன்ட்டு 10^-5 அப்படின்னு சொல்லிட்டு 10^-5. இதோட ஆன்சர் வந்து 10^23 கூலும் வரும். எலக்ட்ரான் டென்சிட்டி 10^23 கூலும் அப்படின்னு சொல்கிறோம். அதுலேருந்து என்ன பண்ணுறோம், மறுபடியும் நம்ம we can calculate the average force அப்படின்னு சொல்கிறோம். ஆவரேஜ் ஃபோர்ஸ். இப்போ the average force அப்படிங்க, average force of each electron is equal to F divided by Q அப்படின்னு சொல்கிறோம். ஸோ F divided by Q அப்படிங்கிறப்ப Fோட வேல்யூ BIL divided by Q அப்படின்னு சொல்கிறோம்.
சரியா? அப்போ பியோட வேல்யூ 0.2, ஐயோட வேல்யூ 3, எல்லோட வேல்யூ 1 டிவைடட் பை q. அப்போ இதோட சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 0.2 இன்ட்டு 3 இன்ட்டு 1 டிவைடட் பை 10 பவர் 23 அப்படின்னு சொல்கிறோம். 10 பவர் 23 that is equal to 0.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3 அப்படின்னு சொல்கிறோம் நியூட்டன். ஃபோர்ஸ் ஆவரேஜ் ஃபோர்ஸ் ஆகும். ஓகேவா? இந்த நான் உங்களுக்கு அனுப்பியிருக்க பிடிஎஃப் ஃபைலையும் பாருங்கள். அதுக்கடுத்து சைமல்டேனியஸாக இந்த சம்மையும் படித்து பாருங்கள். ஓகேவா? அதுக்கடுத்து a bar magnet is placed in a uniform magnetic field whose strength is 0.8 Tesla. Its bar magnet is oriented at an angle 30 degree with an external experience force torque 0.2 Newton meter. Calculate the magnetic moment of the magnet and the work done by the magnetic field. சரியா? அது மேக்னெட்டிக் மூமெண்ட்டு QM என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அது பிஎம் மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ என்னது, பிஎம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்தது ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும். ஒர்க் டன் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். சரியா? ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ கொடுத்துருக்க டேட்டா வச்சு என்ன கண்டுபிடிக்கணும், ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போதும். இப்போது கொடுத்துருக்க டேட்டா பிரகாரம் magnetic field value B is equal to magnetic field value B is equal to 0.8 Tesla அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு theta is equal to 30 degree அப்படின்னு சொல்கிறோம். theta is equal to 30 degree. The external field experience டார்க்னா என்னது, tau, that is equal to 0.2 Newton meter. சரியா? டார்க் டவு இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ டவு தெரியுது, டீட்டா தெரியுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு தெரியுது. இப்போ இதை மூணையும் வச்சுக்கிட்டு நமக்கு என்ன வேணும் அப்படின்ற ஃபார்முலாவை பார்க்கணும். சரியா? டார்க் ஆன் ஒன் மேக்னெட். ஓகேவா? தட் இஸ் டவு சீக்வல் டு ஃபார்முலா டவு சீக்வல் டு எம்பி சைன் டீட்டா. சரியா? டவு சீக்வல் டு எம்பி சைன் டீட்டா. இப்போ டவோட வேல்யூ வந்து என்னது, 0.2 சீக்வல் டு எம்மோட வேல்யூ வந்து என்னது, கேபிட்டல் எம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? கேபிட்டல் எம்மு இன்ட்டு பியோட வேல்யூ 0.8 இன்ட்டு சைன் டீட்டாவோட வேல்யூ சைன் 30. டீட்டா வந்து என்னது, இங்கே 30 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. சரியா? டீட்டா வந்து எவ்வளோ சம்மில் ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா சைன் 30 டிகிரி அப்படின்னு. ஓகேவா? சைன் 30யோட வேல்யூ என்ன அப்படின்னு, சைன் 30 வந்து எவ்வளவு, 1/2னா 0.5 போடலாம். அப்போ 0.8 இன்ட்டு இந்த சைன் 30யோட வேல்யூ வந்து என்னது, 0.5. அப்போ எம்மு இன்ட்டு 0.8 இன்ட்டு 0.5 அப்படின்னு சொல்கிறோம். சீக்வல் டு 0.2. இதில் வந்து என்ன சொல்கிறோம், எம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ எம் சீக்வல் டு என்னது, 0.5 AM ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? 0.5 AM ஸ்கொயர் வேல்யூ. அது அப்படியே மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்பாக போட்டு பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ். ஒர்க் டன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யூஎஃப். ஒர்க் டன்னா என்ன அர்த்தம், சேஞ்ச் ஒர்க், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். இந்த ஒர்க் டன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, the most configuration, this is unstable configuration, and also compute the work done by the applied force magnetic field அப்படின்னு சொல்கிறோம். சரி? அந்த அன்ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறப்போ மோஸ்ட் ஸ்டேபிள் அண்டு அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இனிஷியல் ஸ்டேஜுக்கும் ஃபைனல் ஸ்டேஜுக்கும் உள்ள இது. ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது பார் மேக்னெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொட்டேஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். டார்க் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், டார்க்னா வந்து என்னது, திருப்பு விசைன்னு சொல்கிறோம் இல்லையா. மோஸ்ட் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கம்ப்யூட் த ஒன் ஒர்க் டன் அப்ளைடு த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன் திஸ் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இப்படி இருக்கக்கூடிய மேக்னெட்டு டோட்டலாக வந்து அது கம்ப்ளீட்டாக ஒன் ரொட்டேஷன் நடக்குது. சரியா? அதாவது நார்த் போல் சைடு சவுத் போலும், சவுத் போல் சைடு நார்த் போல் என்ன இன்டர்சேஞ்ச் என்ன ஆகுது, இன்டர்சேஞ்ச் ஆகுது. அப்படி இன்டர்சேஞ்ச் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ் வரும் அப்படின்னு சொல்கிறோம். அதோட வேல்யூ வந்து W சீக்வல் டு UF மைனஸ் UI அப்படின்னு சொல்கிறோம்.
uf minus ui, that is equal to minus mb cos 180 degree அப்படின்னு சொல்கிறோம். cos 180 degree அப்படின்னு சொல்கிறோம். சரியா? காஸ் 180யோட வேல்யூ வந்து மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். மைனஸ் காஸ் தீட்டா, இந்த மைனஸ் காஸ்ட்டை இந்த மைனஸ் என்ன ப்ளஸ் ஆகிடும், அப்போ எம்பி காஸ் தீட்டான்னு வரும். சரியா? இந்த காஸ் தீட்டா காஸ் 180யோட வேல்யூ வந்து என்னது -1. காஸ் 180யோட வேல்யூ வந்து என்னது -1. அப்போ -1 இன்ட்டு மைனஸ் எம்பி என்ன ஆயிரும், ஆக்சுவலாக காஸ் 180 டிகிரி மைனஸ் எம்பி காசு 0 டிகிரி. சரியா? இனிஷியல் ஸ்டேஜிங்கிறது 0 டிகிரி, 180ங்கிறது என்னது சேஞ்ச் இன் டிகிரி. இப்போ 180க்கும் 0க்கும் என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். ஓகேவா? அப்போ மைனஸ் எம்பி இன்ட்டு -1 மைனஸ் எம்பி இன்ட்டு -1 ப்ளஸ்ஸு எம்பி எம்பி ப்ளஸ் எம்பி 2 அப்போ 2 இன்ட்டு 0.5 இன்ட்டு 0.8 உங்களுக்கு வந்து இது இந்த இடத்துல ஒன்று மேலே ஒன்று எழுதியிருக்கேன், வேறு வழி இல்லை. 0.5 இன்ட்டு 0.8. சரியா? இதை வந்து நீங்கள் எழுதுகிறப்ப என்ன பண்ணாங்க, ஜஸ்ட்டு உங்கள் நோட்ஸு நான் உங்களுக்கு அனுப்பியிருக்க அந்த ரிட்டன் நோட்ஸ் அப்படியே பார்த்துக்குங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஒர்க் டன் பை அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் 0.8 மைனஸ் ஒர்க் டன் மைனஸ் 0.8 ஜூல் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ ஒர்க் டன்னா டபிள்யூ மேக்னெட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.8 ஜூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். A non-conducting sphere has a mass of 100 gram and radius வந்து 20 cm. A flat compact coil of wire with turns 5 அப்படின்னு சொல்லிட்டு. With turns 5 is just wait. 5 is என்னது forward tightly around it அப்படின்னு சொல்லிட்டு. With each turns concentric with the sphere அப்படின்னு சொல்கிறோம். The sphere is placed on the inclined plane அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக ஒரு inclined planeல ஒரு ஸ்பியரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். such a plane of the coil is parallel to the inclined plane அப்படின்னு சொல்கிறோம். A uniform magnetic field at 0.5 Tesla exists a region in the vertically upwards direction. Compute the current I and required to the rest sphere in equilibrium சொல்கிறோம். ஆக்சுவலாக இன்க்ளைன்டு பிளேன் அப்படிங்கிறப்ப அந்த டயக்ராம் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இன்க்ளைன்டு பிளேன் கொடுத்துருக்கான். இன்க்ளைன்டு பிளேனா என்ன தான், சரிவாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் முக்கோணம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பியர் வந்து எங்கே ஒரு ஸ்பியர் பால் வந்து அங்கே இருக்குது. ஓகேவா? என்ன நான் கண்டக்டிங் ஸ்பியர், அந்த ஸ்பியர் வந்து என்னது நான் கண்டக்டிங் ஸ்பியர். அதோட வெயிட் வந்து என்னது மாஸ் வந்து 100 கிராமு. அதோட ரேடியஸ் வந்து 20 சென்டிமீட்டர்னு சொல்கிறோம். எ ஃப்ளாட் கம்பேக்ட் காயில் வித் காயில் ஆஃப் த ஒயர் இஸ் வித் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 5 இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு த வார்ப் டைட்லி அரவுண்டட். நெக்ஸ்ட்டு ஈச் டர்ன்ஸ் கான்சென்ட்ரிக் ஸ்பியர். த ஸ்பியர் பிளேஸ்னால் வந்து இன்க்ளைன்டு பிளேன் அப்படின்ட்டு. சரியா? இன்க்ளைன்டு பிளேன் மேலே அந்த காயில் இந்த ஸ்பியரை வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு த பேரல் டு த பிளேன் சச் தட் த பிளேன் ஆஃப் த காயில் இஸ் பேரலல் டு த இன்க்ளைன்டு பிளேன் சொல்கிறோம். சரியா? இப்போ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0.5 T exists in the region. ஓகேவா? இப்போ இங்கே கால்குலேட் த கரண்ட் ஐ, கால்குலேட் த கரண்ட்டு ஐ. ஓகேவா? இப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து அங்கே காயில் வந்து சுற்றி இருக்குது, அந்த பாலை சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ அங்கேருந்து கீழே என்ன ஆகுது, கீழே பர்டிகுலர் இன்க்ளைன் அது சரிவாக கீழே வரும். ஓகேவா? அப்படி வர்றப்ப அதனுடைய என்னது கரண்ட் வேல்யூ எப்படி கம்ப்யூட் த கரண்ட் ஐ ரெக்யர் டு ரெஸ்ட் ஆஃப் த ஸ்பியர் இன் ஈக்லிபிரியம். இப்போ ஈக்லிபிரியம்னா இந்த அப்பர் பார்ட்டுக்கும் லோயர் பார்ட்டுக்கும் இன்பிட்வீன் பிளேஸில், இந்த அப்பர் பார்ட்டுக்கும் இந்த லோயர் பார்ட்டுக்கும் இன்பிட்வீன் பிளேஸில் வந்து சென்டர் ஆஃப் த பொசிஷனில் வந்து அந்த ஸ்பியர் வந்து நிற்கணும். அப்படின்னா அந்த பேலன்ஸ் பாயிண்ட்டு இருக்கிறப்போ வாட் இஸ் த கரண்ட் ரெக்வயர்ட் தேவை அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறோம். ஓகேவா? இதுக்கு சொல்யூஷன் பார்க்குறப்ப லெட் எம் இஸ் த மாஸ் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். எம் இஸ் த மாஸ் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். theta is the angle of inclination அப்படின்னு சொல்கிறோம். theta is the angle of inclination. r is the radius of the sphere. the maximum frictional force fs அப்படின்னு சொல்கிறோம். frictional force என்ன அர்த்தம், உராய்வு அப்படின்னு சொல்கிறோம்.
ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் என்னது, உராய்வு, எஃப்எஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ இது அப்படியே உங்கள் இது பார்த்துக்குங்க. எதை பார்த்துக்கிறீங்க, உங்கள் ரிட்டன் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்க வாட்ஸ்அப் இதை பார்த்துக்குங்க. ஓகேவா. ஸோ த மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் த காயில், எம் இஸ் ஈக்குவல் டு என்ஐஏ அப்படின்னு சொல்கிறோம். சரி, மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் த காயில் எம் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம் இஸ் ஈக்குவல் டு என்ஐஏ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அண்டு ஏரியா வந்து என்னது, πr ஸ்கொயர். ஏரியா இஸ் ஈக்குவல் டு πr ஸ்கொயர். ஸோ NI இன்ட்டு πr ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். N இஸ் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் த காயில், I இஸ் த கரண்ட்டு, அண்ட் R இஸ் த என்னது, ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஹரிஜான்டல் அண்டு வெர்டிக்கல் காம்பனண்ட் இருக்கும். சரியா. ஃப்ரிக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ரேடியஸ் சென்டர் ஆஃப் த பால்ல இருந்து. ஓகேவா. இப்போ இங்கே வந்து எந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், இந்த ஃபோர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். சரியா. இதை கம்பேர் பண்ணுறப்ப இது நம்ம லெசனில் படிச்சிருக்கோம். தெரியுது, mg sin θ. இது வெர்டிக்கல் டைரெக்ஷனில் போகிறது. இது mg cos θன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. mg cos θலாம் இப்போ தேவையில்லை. ஈக்குவலண்ட் ஆப்போசிட் அது mg sin θ வேல்யூ தான் என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ த ட்ரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம் FS ஈக்குவல் டு என்ன சொல்கிறோம்னா mg sin θ. இந்த mg sin θவோட வேல்யூ தான் என்னது, இப்போ இந்த பொசிஷனில் இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ FS ஈக்குவல் டு mg sin θ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம் FS minus R from the formula rotational equilibrium FS minus into R minus MB sin theta அப்படின்னு சொல்கிறோம். MB sin theta அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இப்போ mg sin theta into R minus இந்த MB sin theta வேல்யூ இருக்கு இல்லையா, எம்மோட வேல்யூ வந்து என்ன சொல்கிறோம்னா NI π R ஸ்கொயர் இன்ட்டு B sin theta அப்படின்னு சொல்கிறோம். சரியா. இப்போ இந்த ஐக்கு பதில் என்ன சொல்கிறோம்னா MGB. இந்த ஐயை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிங்க, மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. அப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறப்ப mg sin θ வேல்யூ வந்து என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போது மைனஸ் NI π R ஸ்கொயர் இன்ட்டு B sin θ ஈக்குவல் டு 0. ஃபைனலாக இந்த ஈக்குவேஷனில் இருந்து I ஈக்குவல் டு mg டிவைடட் பை n இன்ட்டு பை இன்ட்டு RP கேபிட்டல் B எழுதிக்கும். ஓகேவா. இப்போ அந்த வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணுங்க. எந்த வேல்யூஸு, எம்மோட வேல்யூ 0.1, மாஸு m is equal to வந்து என்னது 0.1 இன்ட்டு 10 டிவைடட் பை 5 இன்ட்டு பை இன்ட்டு 0.2 இன்ட்டு 0.5. ஸோ 0.2 இன்ட்டு 0.5 தட் இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை பை அப்படின்னு சொல்கிறோம். சரியா. 2 டிவைடட் பை பை ஆம்பியர், 2/π ஆம்பியர். ஓகேவா. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ரேர் கொஷின் தான், அதே நேரத்தில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஷின்னு. இந்த ஃபார்முலா டைரக்டே சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான். பட் என்ன பண்ணுங்க, ரெண்டே ஸ்டெப்பில் தான் இவ்வளோ தான் ஆன்சர். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வேல்யூஸ் வந்து இவ்வளோ தான். பட் அதுக்கு முன்னாடி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து என்னது, அந்த R ரேடியஸ் இருக்குது, FS ரொட்டேஷனல் மோஷன் சொல்கிறோம். அது ஏன் ரொட்டேஷனல் மோஷன் ஏன் இங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பால் வந்து என்ன ஆகும், மேலேருந்து கீழ் டவுன்வர்ட்ஸில் வர்றப்போ ரொட்டேஷன் ஆகிட்டே வரும். திஸ் இஸ் ரொட்டேஷனல் மோஷன் கன்சிடர் பண்ணுறோம். இப்போ ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம் கன்சிடர் பண்ணுறப்ப FS மைனஸ் R அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் போடுறோம். FS இன்ட்டு R மைனஸ் MB sin θவோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும் அப்படின்னு போடுறோம். அதிலிருந்து என்ன பண்ணுறோம், கால்குலேட் பண்ணுறோம், வேல்யூஸை கால்குலேட் பண்ணுறோம், ஐ வேல்யூவை கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா. சரி ரைட். ஓகே. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 6 பாருங்கள். கால்குலேட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் த ஸ்கொயர் லூப் which carries the current 1.5 ஆம்பியர், the length of the each side being 50 சென்டிமீட்டர். ஓகேவா. இப்போ ஸ்கொயர் லூப் எடுத்துக்கிறோம். என்னது, ஸ்கொயர் லூப்பை கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஸ்கொயர் லூப்பில்
ரெக்டாங்குலர் போட்டேன்னா சரி ஸ்கொயர் லூப் இது வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கொயர் லூப்பில் வந்து என்னது கரண்ட்டு 1.5 ஆம்பியர் கரண்ட்டு பாஸ் ஆகும். இங்கே ஃப்ளோ கூடிய கரண்ட்டு 1.5 ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறோம். 1.5 ஆம்பியர். த லென்த் ஆஃப் த ஈச் லூப்பு வந்து 50 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். 50 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ இது வந்து ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த சென்டர் ஆஃப் த ஸ்கொயர் லூப் கேரிங் கரண்ட் ஐ பி ஈக்குவல் டு ஃபார்முலா பி ஈக்குவல் டு 2√2 மியூ நாட் இன்ட்டு ஐ அப்படின்னு சொல்கிறோம். மியூ நாட்டு ஐ டிவைடட் பை பை இன்ட்டு எல். இது ஃபார்முலா. சரிங்க. 2√2 இன்ட்டு மியூ நாட் ஐ டிவைடட் பை இன்ட்டு பை எல் போகிறோம். வேறு எல் இஸ் த ஒன் சைடு. வேறு எல் இஸ் என்னது லென்த் ஆஃப் தி ஒன் சைடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஐயோட வேல்யூ வந்து 1.5, எல் இஸ் ஈக்குவல் டு என்னது 0.5 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், அதாவது 50 சென்டிமீட்டர் மீட்டரை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்போ 0.5 வரும். அப்போ பியோட வேல்யூ பி இஸ் ஈக்குவல் டு 2√2 மியூ நாட் ஐ டிவைடட் பை பை எல். ஓகேவா? அப்போ 2 இன்ட்டு 1.414 இன்ட்டு 4 பை இன்ட்டு 10⁻⁻7 இன்ட்டு 1.5 இன்ட்டு டிவைட் பை பை இன்ட்டு 0.5. ஸோ என்ன சார் நீங்கள் வேகமாக படிச்சிங்கன்னு நினைக்காத. நீங்கள் 35 நிமிஷம் வீடியோ பார்த்ததே பெரிய விஷயம். இந்த கடைசி சம் மட்டும் என்ன பண்ணிட்டு டைரெக்டாக அந்த ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணுறது தான். ஜஸ்ட் அப்ளை பண்ணி அதோட ஆன்சர் வந்து என்னது 3.4 இன்ட்டு 10⁻⁻6 டெஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க படிச்சிருக்கீங்க. 3.4 இன்ட்டு 10⁻⁻6 இன்ட்டு டெஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். செய்யும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்றத நான் வந்து என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வீடியோவில். ஆக்சுவலி நீங்கள் இங்கே ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 8 சம் இருக்குன்னு நினைக்கிறேன். 8 சம் இருக்குது. பட் நியூ புக்கில் வந்து என்னது 6 சம்மு தான் இருக்குது, 2 சம்மு கிடையாது. ஸோ என்ன பண்ணுங்க எல்லோரும் இந்த 6 சம்மு தான். இந்த 6 சம்மு வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன். அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். நடுவில் வந்து ஒரு சம்மு வந்து sin 0 வந்து ஃபோர்ஸ் F = BQV sin θன்னு சொன்னால் sin 0 அங்கே போடுறோம். அதுக்கடுத்து இந்த ரொட்டேஷனல் மோஷன் இந்த கொஷின் நம்பர் 5 மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இந்த கொஷின் நம்பர் 5 வந்து என்ன பண்ணுங்கள் மேக்ஸிமம் பாருங்கள், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இப்போ இந்த 6 கொஸ்டினை வந்து என்ன பண்ணுங்கள் உங்கள் நோட்டில் எழுதிடுங்க. ஃபேர் ஒர்க் நோட்டில் என்ன பண்ணிடுங்க இந்த 6 கொஸ்டினை காப்பி பண்ணிடுங்க. ஓகேவா? வீடியோவை 2 டைம்ஸ் பாருங்கள். ஓகே. அண்ட் ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா லாஸ்ட்டு 1 ஹவர் வந்து ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அந்த ஹோம்ஒர்க் என்னென்னா தேர்ட் லெசனில் 8 லெசன் இருக்கு இல்லையா, தேர்ட் லெசன் இருக்கு இல்லையா, இந்த தேர்ட் லெசனில் ஃபஸ்ட்டு 2 more கொஷின்ஸ் அந்த ஃபஸ்ட்டு 5 ஷார்ட் ஆன்சர் கொஷின் லாஸ்ட் கிளாஸில் இருந்தீங்க இல்லையா. இப்போ கொஷின் நம்பர் 6 இருந்து கொஷின் நம்பர் 10 வரைக்கும், கொஷின் நம்பர் 6 to 10 வரைக்கும் என்ன பண்ணுங்கள் மறுபடியும் இன்னொரு டைமு படிச்சுட்டே எழுதிடுங்க. ஓகேவா? See you students. Meet next class. Thank you.